நித்யசுபம் நேர்களுக்கு இனிய வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தினை இன்று இளம்பரை போரும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்றைய பதிவு போகி பண்டிகை பத்தின பதிவு. போகி பண்டிகை நாம் ஏன் கொண்டாடுறோம், அதை பத்தின ஆன்மீகமும் அறிவியலும். முதல்ல ஆன்மீகத்தை பத்தி பார்ப்போம். போகி பண்டிகை மார்கழி மாத இறுதி நாள், மார்கழி 30ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அன்று என்ன வழிபாடெல்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். முக்கியமா வீடை சுத்தம் செய்து தேவையற்ற பொருட்களை அகற்றி பழைய வரலாறு படி எரிக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாம் அதை குப்பைகளை அகற்றி மறுசுழற்சி, அதாவது ரீசைக்ளிங், அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒரு காலகட்டத்திலையும் மாறினாலும் அந்த சுத்தம் செய்யறது அப்படிங்கிறது போகி அன்னைக்கு நடக்குது. மற்றும் அன்று இந்திரன் நம்ம வீட்டுக்கு வரதா ஒரு ஐதீகம் இருக்கு. ஏன் இந்த நாள் மிகவும் சிறப்பு அப்படின்னா, சூரியன் தன்னோட பாதையை மாற்றுகின்ற நாள். அதாவது மகரத்துக்கு வரும்போது, தனுசுல இருந்து மகரத்துக்கு மூவ் ஆகும்போது அவர் தன்னோட பாதையை கிழக்கு நோக்கி மாற்றுகிறார். அந்த நாளோட துவக்கம் போகியில இருந்து ஆரம்பம் வரனால தான் பொங்கலை போகியில இருந்து கொண்டாடுறோம். அன்று முக்கியமான வழிபாட்டுல ஒண்ணு நிலை பொங்கல் வழிபாடு. அதை எப்படி பண்றாங்க இவ்வளோ நாள்னா, நிலைவாசலுக்கு மஞ்சள் வர்ணம் பூசி திலகமிட்டு வெற்றிலை பாக்கு தேங்காய் உடைத்து பூஜை செய்து நிலைவாசல்ல உரையும் நமது இல்லுரை தெய்வம், அதாவது குல தெய்வம் மற்றும் மகாலட்சுமியை வழிபடுறாங்க. அது ஏன்னா அந்த மண்ணை வழிபடுறதா நமக்கு ஐதீகம் இருக்கு. இதை பத்தின ஆன்மீகம். இதை பத்தின அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,